தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தங்கலான் படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் ஜிவி பிரகாஷ் அவருடைய இசையில் வெளிவந்திருக்கிற படம் தான் தங்கலான். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில வெளிவந்திருக்கிற இந்த படம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? விக்ரமுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் கதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு குழுவாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பண்ணையாரு கீழே அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு பிரிட்டிஷ்காரர் அந்த இடத்துல வந்து, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, செல்வ செழிப்பாக சுகபோகமாக வாழலாம் அப்படிங்கிற ஆசை வார்த்தை கூறுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த மக்கள் இருக்கிற இடத்துல தங்கம் இருக்குது, அதை எடுக்க நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது விக்ரமும் அவர் கூட இருந்த மக்களும் அதை நம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. இதுக்கு பிறகு அந்த தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா, அவங்க செல்வாக்கா மாறினாங்களா இல்லையா, இல்லை அந்த மக்களுடைய நிலைமை என்ன ஆனது அப்படிங்கிறத ரொம்ப அழகா மீதி கதையா சொல்லியிருக்காரு இயக்குனர் ரஞ்சித். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தினுடைய பாசிட்டிவ், அதாவது இந்த படத்துல இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா, விக்ரமுடைய நடிப்பை சொல்லியே ஆகணும். பல படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் அவர் எவ்வளவோ உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி. இந்த படத்துல குறிப்பா சொல்லியே ஆகணும், பிரேமுக்கு பிரேமு, அதாவது காட்சிக்கு காட்சி அவருடைய நடிப்பு மிரட்டுதுங்க. அதாவது அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு காட்சிக்கு காட்சி. இந்த படத்தை பார்த்தவங்க இன்னும் அந்த படத்துல இருக்கிற அந்த தாக்கத்துல வெளிவந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு காட்சியும் அப்படி இருக்குங்க இந்த படத்துல. குறிப்பா சொல்லியே ஆகணும், அதாவது விக்ரம் வந்துட்டு போற அந்த சீன் எல்லாமே படத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வராரு. பட் அவர் அந்த காட்சியில திரையில பார்க்கும்போது குறிப்பா அந்த பழங்குடியின மக்கள் அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தையும், அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எப்படிலாம் பேசியிருப்பாங்க, எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த அளவுக்கு பிரமிக்கத்தக்கதா அவருடைய நடிப்பு இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல அடுத்த பிளஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த ஹீரோ யாருன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்துல இருக்க எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது அவருடைய பின்னணி இசையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா இன்டர்வல் சீன்ல அவர் போட்டிருக்க அந்த பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிரட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல அடுத்ததா பிளஸ் அப்படின்னு நீங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, படத்தில் நடிச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே சொல்லலாம். அதாவது நடிகர் விக்ரம் ஆகட்டும், மாளவிகா மோகன் ஆகட்டும், பசுபதி ஆகட்டும், இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்வதி ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கதாபாத்திரத்தை வெகு சிறப்பா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பா இயக்குனரையும் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்துல வடிவமைச்சிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தேவையான ஆட்களை செலக்ட் பண்ணி ரொம்ப அழகாகவே நடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவ்வளோ எல்லா விஷயங்களும் நிறைவாக இருந்தாலும் இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இயக்குனர் என்ன சொல்ல வராரு, அதாவது கதையை எப்படி கொண்டு போகிறார் அப்படிங்கிறது ஒரு குழப்பமா இருக்குது ஆடியன்ஸுக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒரு கேள்வி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு, இயக்குனர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது இயக்குனர் தெளிவா சொல்லியிருக்க வேண்டிய ஒரு காரியம். இதுதான் இந்த படத்துல நான் பார்க்குற ஒரு சின்ன மைனஸை நான் பார்க்குறேன். மொத்தத்துல இந்த படம் விக்ரமுக்கு பல விருதுகளை வாங்கி தரக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த படம் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக சொல்லி ஆகணும், இது
விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதே போல் ரஞ்சித்தும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமையுங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. ஓகே கைஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.